10th Standard Maths, Chapter 2, Numbers and Sequence, Exercise 2.3, 5th sum. What is the time? 100 hours after 7 a.m. ஸோ கொஷனில் வந்து டைம் வந்து 7 a.m.க்கு அப்புறம் அதிலிருந்து 100 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொஷனில். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் டைம் பார்த்தா 7 a.m. ஸ்டார்ட் டைமு 7 a.m. அதுலேருந்து நம்ம 100 ஹவர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு டேலேருந்து நெக்ஸ்ட் டே வரைக்கும். ஓகேவா? ஏஎம்னா மார்னிங்கா. ஸோ ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து செகண்ட் நாள் மார்னிங் வரைக்கும் இந்த 24 ஹவர்ஸ் கணக்காயிடுது இல்லையா? ஸோ அது வந்து ஒரு 1 டே, அதாவது ஒரு 24 ஹவர்ஸ். ஓகேவா? அடுத்தது ஸோ 24 ஹவர்ஸ் தான் ஆயிருக்கு. இங்கே 100 ஹவர்ஸ் வரைக்கும் கால்குலேட் பண்ணணும். அடுத்தது மறுபடியும் இன்னொரு ஒரு 7 a.m. அப்போ இது செகண்ட் டே ஆகிடுது, ப்ளஸ் இன்னொரு ஒரு 24 ஹவர்ஸ் இல்லையா? 1 டே அப்படின்னாலே 24 ஹவர்ஸ். ஸோ செகண்ட் டேன்றதுனால இன்னொரு ஒரு 24 ஹவரோட இன்னொரு 24 ஹவர் ஆட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் 3வது நாள் காலையில், ஸோ அது ஒரு 24 ஹவர்ஸ். நெக்ஸ்ட்டு 4வது நாள், ஸோ 4th டே, அது ஒரு 24 ஹவர்ஸ். இப்போ நீங்கள் இதை கால்குலேட் பண்ணி பாருங்கள், 4 24 ஆட் பண்ணி பாருங்கள். 24 24 24 16 பேலன்ஸ் 1 8 9 96 வருது இல்லையா? ஸோ 96 ஹவர்ஸ் தான் வந்திருக்கு. கொஷினில் கொடுத்துருக்கிறது 100 ஹவர்ஸ் இல்லையா? ஸோ இப்போ இந்த 96 ஹவர்ஸோட 4 ஹவர்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 100 ஹவர்ஸ் கிடைக்கும் இல்லையா? 100 ஹவர்ஸ். ஸோ 96 ப்ளஸ் 4 இதுதான் வந்து நம்ம மாடுலோ ஆப்ரேஷனில் போட போகிறோம். கான்கிரன்ஸ் மாடுலோ ஆப்ரேஷன் போட்டு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்கள் கொஷினில் கொடுத்துருக்கிறது மட்டும் 100 ஹவர்ஸ் இல்லையா? நான் என்ன பண்ணுறேன்னா 100 ஹவர்ஸை 24 டிவைட் பண்ணுறேன். ஏன்னா 1 டேக்கு எவ்வளோ நேரம், எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம் இல்லையா? இப்போ பாருங்கள் 24 இருக்குது. 24 × 4 போடலாம், 96 இல்லையா? 24 × 5 போட்டால் 100 விட அதிகமாக போயிடும். 120 ஹார்ஸ் ஆகிடுது. நம்ம கொஷனில் கொடுத்துருக்கிறது 100 மட்டும்தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 4 டைம்ஸ் போடுறேன். 4 டைம் போடும்போது 96 சப்ராக்ட் பண்ணால் 4. ஸோ இது ரிமைண்டர், இது வந்து டிவைசர், இது டிவைடண்ட். ஸோ இப்போ இந்த எப்படி நம்ம மாடல் ஆப்ரேஷனில் எழுதுவோம்? ஃபஸ்ட்டு டிவைடண்ட் தானே எழுதுவோம். டிவைடண்ட்ன்றது 100 இல்லையா? விச் இஸ் கான்கிரண்ட் டு ரிமைண்டர்ன்றது 4 மாடுலோ 24 ஹவர்ஸ் இல்லையா? ஸோ ஃபைனலாக எப்படி சொல்யூஷன் எழுதணும்னா, the time 100 hours after 7 a.m. is, இப்போ நம்ம இங்கே 96 கால்குலேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? இப்போ பாருங்கள், இது வரைக்கும் என்ன வருது? 4 டேஸ் வருதா? இப்போ 4 டேஸ் என்னும்போது 96 ஹவர்ஸில் நிற்கிது. நீங்கள் 4th டேனா 7 a.m. இதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு 4 ஹவர்ஸ் தேவைப்படுது. இதுக்கப்புறம் ஒரு 4 ஹவர்ஸ் தான் நமக்கு வேணும் இல்லையா? 4 ஹவர்ஸ் அப்படின்னும் போது இப்போ இது 7 a.m. 7 கூட என்ன செய்யணும்? நம்ம 4 ஆட் பண்ணணும். 7 a.m.னா அது கூட ப்ளஸ் 4 பண்ணணும். சரியா? ஏன்னா ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு? நமக்கு 4 கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணணும்? 7 a.m.ஓட ஒரு 4 ஆட் பண்ணணும். ஆட் பண்ண 11 a.m. ஸோ ஆன்சர் என்ன எழுதணும்? 11 a.m.